தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நேற்றைய தினம் நான் ஒரு போதை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு போட்டிருந்தேன். போதை சம்பந்தமான விழிப்புணர்வு நிறைய ஆட்களுக்கு தேவைப்படுது எங்களோட இலங்கையில். இப்பவும் சொல்லல, எனக்காக சொல்லல, அப்படி ஒரு ஒரு மஸ்னோ ஏரியா கண்டென்ட்டுகள் அடங்கின ஒரு இலங்கையில் இருந்து வரக்கூடிய ஒரு 10 காணொலிகள் இருந்தால் எனக்கு போட்டு விடுங்க. அப்படியே வந்திருந்தால் நானும் பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு முக்கியமான காணொலியை போட்டு நான் அது ஒரு தவறான புரிதலுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு அக்கா அவரால் அவரோட பேர் அந்த அக்காவோட இன்டென்ட் என்னென்னா, எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அவ்வளோத்துக்கு விரும்பி அவற்றை செயற்பாடுகளால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவரை நான் அவர்கிட்ட பேரை போட்டு அந்த காணொலியை போட்டுட்டேன். அவர் ஒரு விஷயம் சொன்னவர், அதாவது இந்த கஞ்சா அதுகள் எல்லாம் அடிக்கிறபடியில் விட்டுட்டு கடத்துகிற ஆக்களை பிடிக்கணும், பிடிச்சு உள்ள விடணும், தான் ஜெயிலுக்கு போனதால அந்த விஷயங்கள் பார்த்துருந்தேன் நான் சொல்லி போட்டுவார். அப்போ அந்த விஷயத்தை சேர்த்துட்டு நான் மிச்சம் வேணாசை சேர்த்துன்னு உங்களுக்கு தெரியும், அவரை பற்றி போட்டால் தான் கூட ஓடும்னு சொல்லி அந்த இதை போட்டு நம்ம தவறான புரிதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவள் அதில் போட்டிருக்கிறா. அவள் போட்டதை வைத்தியர் அவர்களும் தன்னை முகநூல் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்கிற விதமாக இப்போ நானும் ஒரு முடிவுக்கு என்னது, நல்லது செய்தாலும் ஏதாவது சாயம் தான் பூசப்படும். அதில் போட்டிருக்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதோட ஒரு முக்கியமான அறிவிப்பையும் இந்த காணொலியில் விட போகிறேன். அதையும் இந்த காணொலியின் இறுதியில் விடுவேன். அது உங்களுக்கு ஒரு பரபரப்பான அறிவிப்பாக இருக்கலாம். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கோ, வாங்கோ, காணொலிக்குள்ள போகலாம். தமிழா 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 தமிழ் என்கிறன். அந்த அக்கா போட்டிருக்கிற அந்த போதைப்பொருள் சம்பந்தமான காணொலியின் ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்துட்டு அந்த அக்கா போட்டிருக்குது, இந்த தம்பி முதல் முறை வைத்தியர் அர்ச்சுனாவை நேர்காணல் செய்திருந்த போது அவரை மனதார பாராட்டினேன். நல்லா தான் எழுதியிருக்கிறார். கேள்வி கேட்க தெரியாமல் நேர்காணல் செய்த ஏனைய யூடியூப்கள் மத்தியில் சற்று வித்தியாசமானதாக இவருடைய நேர்காணல் இருந்தது. அதையும் போட்டிருக்கா. ஆனால் எப்போ எங்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு அமைச்சர் பேரை போட்டு அவர்களுடைய பேர் என்னால் கிடக்கூடாது, ஸோ நான் வேற கண்டென்ட் இதுக்குள்ள இதண்டையில் நேற்று மீது தான் டாக்டர் எழுத்து விமர்சிக்கப்பட்டது. அதன் பின்னரான இவரது காணொலிகள் எல்லாம் அந்த அமைச்சரை பற்றி காய்ச்சா பிறகு அர்ச்சுனாவை மட்டம் தட்டும் கருத்துக்கள் கொண்டதாக இருக்கின்றது. மிஸ்டர் தம்பி வியப்புக்குரியோட, நீங்கள் சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்வதற்கு என்னது பாராட்டுகள், நல்லா சொல்லியிருக்கா. ஆனால் உங்கள் வீடியோவிற்கு வியூஸ் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் அர்ச்சுனாவின் பெயரை பயன்படுத்தி கொண்டு அதேவேளை அவருக்கு சேறுபூசும் விதமான உங்கள் செயற்பாடுகள் ஏற்புடையதில்லை, மிகவும் தவறானவை. அன்பா கொஞ்சம் சொல்லியிருக்க மாதிரி இருக்கு. அன்பான கண்டிப்பு. முடிந்தால் உங்கள் அபிமான தலைவர் டேஷ் ஐயாவின் ஒரு வெற்றிடம் ஐயாவின் பெயரை பயன்படுத்தி காணொலிகளை பதிவேற்றுங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. நல்ல விஷயம் அக்கா. நீங்கள் எங்களோட கம்யூனிட்டியில் தயவு கொண்டு செஞ்சு கொள்ளுங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லியிருக்கீங்களக்கா, எனக்கு பர்சனலாக சொல்லியிருக்கலாம் முதலாவது. அடுத்தக்கா இந்த காணொலியை எடுத்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கீங்க. அதுக்குள்ள பின்னூட்டங்களை எல்லாம் நீங்கள் போய் வாசிச்சு பாருங்க. அதை வைத்தியர்களும் ஷேர் பண்ணியிருக்காரு, பார்த்துட்டு ஷேர் பண்ணாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஒன்று போட்டிருக்கீங்க, அதில் நிறைய போட்டிருக்கணும். படிப்பறிவு இல்லை, இதை விட்டு அவருக்கு இனி அவருக்கு குடும்பம் நடத்துறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த யூடியூப்புக்கு ஆப்பு வந்துட்டா நிறைய வன்மங்கள் எல்லாம் கொட்டுப்பட்டிருக்கு. தமிழர்களுக்கு நோமல் தானே. நான் ஒரு கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணிக்க எல்லாமே எனக்கு தெரியும். கம்யூனிட்டி டயக்னோசிஸ் எங்களுக்கு ஒரு பாடம் டாக்டர் சிவராய சார் படிப்பிச்சது. ஸோ எனக்கு தெரியும், இப்படியெல்லாம் பெருமன்னு தெரியும். இதையும் தாண்டியக்கா நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த யூடியூப் சேனலில் நான் வெறும் பேஷனுக்காக மட்டும் செய்யலை, நான் ஒரு பிஹெச்ஐ ஒர்க் பண்ணி கொண்டு என்ன மன திருப்திக்காக செய்யறேனாக்கா. ஈவன் டாக்டர் அவற்றை ஆட்டையாவது பேரை சொல்லியிருந்தா கூட நான் அதை அந்த தம்ப்நெயிலில் கூட அவன் பேரை இணைக்கிறேன். டாக்டரையும் போடுவேன், இங்கே இந்த படத்தையும் போடுவேன், நடுவில் ஏதாவது விஷயத்தை போட்டுட்டு இல்லை அனோனிமஸாக போட்டுட்டு தம்ப்நெயில்களை கூட உருவாக்குறது உண்டு. அவர் சொல்கிறதே அப்படியே போடுறேன். நான் அவற்றை ஸ்டேட்மெண்ட் தானே, மற்றபடி நானும் எதுவுமே மெட்டாங்களை பற்றி சொல்கிறேன் இல்லை, டாக்டரை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு உரிமையோட நிறைய விஷயங்கள் நான் ரோட்டில் இறங்கி வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் அக்கா போட்டோன்னா கொஞ்சம் யோசிச்சு போட்டிருக்கலாம். நீங்கள் என்னென்னு சொன்னால் அந்த யூடியூப்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வெளிநாட்டுக்கு போகும்போது ட்ரைவ் பண்ணியக்கா அதில் ஃபெயிலியர் ஆகி தான் இந்த யூடியூப் ஃபெயிலியர்ன்றதை விட எனக்கு பிறகு இடையில குழந்தை கிடைச்சிட்டு தான் அப்போ நான் இவியோட நிற்பமெண்ட்டு இங்கே நிற்கிறேன். அயல்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட் விசாவில் போகும்போது ட்ரைவ் பண்ணேன். எனக்கு எங்களோட சமூகம் எப்படியான ஒரு மோட்டிவேஷனை தருதுன்னு பார்த்தா அப்படியே இப்போ பெனர் அடித்த மாதிரி எடுத்து போட்டுருக்கிறீங்களாக்கா. அதை 10 பேர் பார்த்தா அந்த நெகட்டிவ் ஆனாக்கள் ஓடி எந்த இடத்துல குத்திடுவேன். நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாருக்குமே போடுறேன். இந்த கமெண்ட்டை லைக் பண்ணி ஒரு 10 பேர் வெண்மம் கொட்டுவான். இனிமேல் தயவு செய்து இப்படி செய்யாதீங்க கம்மியாக ஆக்களுக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருப்போம். எத்தனையோ நாள் 12 மணி தனக்காக படுக்கிறது, எடிட் பண்ணி அந்த வீடியோ பார்த்து என்ன மாதிரி வியூஸ் போய் கொண்டிருக்குது.
உங்களுக்கே தெரியும் அவரை போட்டால் தான் ட்ரெண்ட் ஓடுமெண்டு அவரால் 4 குடும்பம் வாழட்டுமென்று நானே அவர்கிட்ட ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறேன். அவரும் தன்னை பற்றி என்னொன்று அவர் பார்த்துருக்கலாம், படிவா சில தவறாக யாராவது சொல்லியிருக்கலாம். அவரும் அதை பகிர்ந்திருக்கிறார். அதாவது இப்போ நான் வந்து அவருக்கு எதிராக வேலை செய்யணுன்ற மாதிரி பொருளோட அண்ணாம அதை பகிர்ந்திருக்கிறார். சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். அதாவது எனக்கு திருப்பவும் சொல்கிறேன், இதை போட்டு தான் ஓட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, ஆனால் இதைத்தான் சமூகம் எதிர்பார்க்குது. அப்போ அவருக்கு நாங்கள் வந்து அதே நேரம் ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டாக இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் தான் கொஞ்சம் செய்யலாமக்கா. அதை எங்களோட தம்பி விகே கரிகாலன் கொஞ்சம் செய்கிறேன்னு நினைக்கிறோம். எங்களோட யூடியூபருக்கு மெட்டாக்கள் மாதிரி எடுத்து போட்டு அப்படியே போட்டாக்கா அது ஒரு மெசேஜ், அதை அவர்கிட்ட ஃபேஸ்புக்லேயே போய் பார்க்கலாம் தானே. அப்போ எங்களோட கருத்துக்களை ஆட் பண்ணிக்க உங்களுக்கு அது தவறான புரிதல்களாக வருது. இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இனிமேல் இந்தியாவிலேருந்து டாக்டர் சம்பந்தமான காணொலி ஒன்றும் நான் போடவே மாட்டேன். ரைட், நீங்கள் யாராவது எனக்கு திறமை இல்லைன்னு சொன்னால் எனக்கு மியூசிக் பண்ண தெரியும், நான் கவர் சாங் அடித்து போட்டு போடுவேன். என்னுடைய மனைவி ஒரு ஊடகவியல் பட்டதாரி, அது இன்டர்னா. ஸோ அவள் தான் 2வது 3வது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அவளுக்கு கதைக்க தெரியும். நாங்கள் ஏதோ செஞ்சு பிளப்பி ஓட்டிக்கொள்வோம், அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்களா, எங்களுக்கு இது ஒன்றும் தெரியாத மாதிரியும் இதை வச்சு தான் நாங்கள் பிளப்பி ஓட்டுறோம் மாதிரி நிறைய பேரை விமர்சிச்சிருக்கிறீங்க. நாங்கள் தான் உங்களுக்கு தவறுகளை கொண்டு வரது, அதுக்குள்ள எங்களோட இன்டர்பிரிட்டேஷனை கொண்டு வரைக்க உங்களுக்கு வந்து தவறாக புரியுது. தமிழற்ற கலாச்சாரம் இப்படி தானே. எங்களோட குணம் என்னென்னா, நாங்கள் ஒரு MP90 மோட்டர் சைக்கிள் எடுத்து ஓடுறோம்டா, அது உக்கு மட்டும் அப்படியே ஓடிக்கொண்டே இருப்போம், வேறு ஒன்றும் மாற்றவே மாட்டோம். என்ன மட்டும் செய்வோம், பக்கத்து வீட்டு ஒரு பிள்ளை இங்கிலீஷ் டியூஷன் போகிறான்டா, என் அப்பறம் அடிச்சு கலைப்பறே போட அங்கே தயவுசெய்து படிக்கிற அப்போ நான் விளையாட போகிறோம் ப்ளீஸை பாண்டு கத்தினாலும் போடாண்டு அங்கேயே கலைச்சி விடுவார். கொப்பி ஃபுல்லாக யாராவது ஒருத்தன் இப்போ நானும் மனசையும் செல்ஃபி எடுத்து கொண்டிக்கிறேன் ஒரு இடத்தை, யாராவது என்ன பிடிக்காத வந்துட்டு அதை எடுத்து போட்டு ஒரு நெட்டில் போட்டு விட்டுட்டான். சரி, சும்மா கிளுகிழுப்புக்கு வைப்போம், பம்மன் நெட்டில் போட்டு விட்டான்னு வைப்போம். அவங்க என்ன செய்வாங்க, அதை 10 பேர் ஷேர் பண்ணுவாங்க. நிறுவன் செய்த தில்லு முள்ளு அண்டு யாராவது பார்க்க போகிறான் என்ன உள்ளு கிடக்குன்னு ஷேர் பண்ணுவான். சரி, இப்படியான கம்யூனிட்டிக்குள்ள ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம்ன்றதுல சந்தோஷம். எங்களுக்கு அப்படி ஒரு கண்டென்ட் இனிமேல் தேவையும் இல்லை. அப்படி வீடியோ போட்டு தான் நான் உழைக்கணும் மட்டும் இல்லை, இது என் மன திருப்திக்கும் ஒரு சிறிய வருமானத்துக்காண்டியும் செய்கிறேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் யோசிக்கணும், இப்படி போடையில நிறைய பேர் அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதை என்ன பாதிக்கும் மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேணும். ஏன்னா நிறைய பேர் நான் சொன்ன இந்த மோட்டர்சைக்கிள் கதையெல்லாம் இருக்கிறீங்க, ஒரு சாப்பாட்டு கடையினா கொத்தரொட்டியும் ரைஸ் தான் நாங்கள் நொடுக வச்சு கொண்டிருப்போம். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு சன்செட் கட்டுறா ஒரே பிளான்லாம் கட்டுவோம். உங்களை சிங்கிள் ஏரியாவில் போய் பாருங்க, வெண்ணப்பூ நிகழ்வு பக்கம் அவங்க வித்தியாசமான டிசைன்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. இந்த ஒரு நேரோவான இதுக்கு இருக்கிற தமிழர்களுக்குள்ள நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை கதைக்கவும் மேலாது. அதே நேரம் புதுசாக சிந்திச்சா இவற்றை வடிப்பெண்ண அவர் போட்டிருக்கிறார், நான் கேள்வி கேட்க விடுறே இல்லையா, மெட்டாக்களை கதைக்க விடுறே இல்லையா, அவை கதைக்க விடாமல் நான் கதைச்சு காதால் ரத்தம் வடிக்குதாம் அதுகளுக்கு. அதை இன்டர்வியூ பண்ணணும்னு ஒரு தடவை எனக்கு ஒரு நாள் சொல்லல, 1-2 பேர் சொல்லி நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வர கேள்விகள் மறந்துட்டு கொஞ்சம் அவுக்கனை கேட்டு விட்டுருவேன். சின்ன இடவெளி விடத்தான் வேணும். உங்களோட விமர்சனம் எழுதுகிற விதத்தில் தெரியுது, இவ்வளோ வெண்மம் வச்சிருக்கிறீங்களே. எங்களுக்கு பப்ளிக் ஹெல்த்தில் இருக்கிறதால எல்லாத்துலேயும் கொஞ்சம் தெரியுமன்றது உங்களுக்கு ஈகோவாக இருக்கலாம். ஒரு ஆளுட படிப்பை தயவுசெய்து விமர்சிக்காதீங்க. சில பேர் இதுக்கு தான் அந்தந்த வயதில் படிக்கணும்னு எழுதியிருக்கிறீங்க. ஒருத்தனுக்கு படிப்புன்றது முதலாவது அவன் கொடுப்பன தான் பிறக்கை எழுதின பலன், அடுத்தது அவன் அந்த நேரத்து நிலைமைகள், பொருளாதார நிலைமைகள், வீட்டு பிரச்சனைகள், அவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் படிப்புக்கு காரணம். அதை வச்சு ஒரு ஆளை வந்து கீழ்த்தரமாக நீங்கள் விமர்சிக்கப்படாதீங்க. அது மற்றவங்களை சரியாக ஹேர்ட் பண்ணும். ரைட், இப்போவும் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், நான் செய்கிறதுனா நீங்கள் செய்ய மாட்டீங்க. நான் வந்து எஃபிக்கு பாருங்க என்ன செய்யறேன்னு சொல்லி. ரைட், என்னட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எனக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளூயன்சிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குமான்னு சொன்னால் நான் நினைக்கல. இருந்தால் சந்தோஷம், நான் பெரிய கடவுளா. ஆனால் விமர்சிக்க கொஞ்சம் மற்றவனை ஹேர்ட் ஆகாத மாதிரி விமர்சித்து பழகுங்க. அக்கா தயவுசெய்து இப்படியான விஷயங்களை அந்தந்த ஆளுக்கு சொன்னால் சில வேலை அவர் அதை ரிமூவ் பண்ணவே சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதை டாக்டர்னு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு இன்டென்ட் இருந்தாலக்கா என்னோட எனக்கு எடுத்து இதண்ட கூடாதானே. இப்போ கூட நான் உங்களை பேர் சொல்லல தானே. அப்போ தயவுசெய்து இனிமேல் அப்படி செய்யாதீங்கோ. இந்த இடத்த பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் இப்படியான காணொலிகள் என் சேனலில் வராது. இதை நான் வேலைக்கு அந்த முடிவு எடுத்திருக்கணும். இடையில போனான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ ஸ்ரீலங்கன் ட்ரெண்டிங்னு ஒன்று இருக்குன்னு தானே, நான் தெரியாமல் ஒரு வேலைக்குள்ள போயிட்டேன். அதே நேரம் அர்ஜுனா அண்ணாவை வந்து மக்கள் ஒரு வித்தியாசமாக கொண்டாடி கொண்டிருக்கணும். அவரை கேள்வி கேட்கறது மக்களுக்கு பிடிக்கல. ஸோ அந்த வளத்திலே போகணும். நான் சொன்னேன் தானே, இப்போ நான் ஒரு வளமாக தான் நிற்பேன், இல்லாட்டி விட்டுட்டு ஒதுங்கிடுவேன். இன்றைக்கு வந்து நான் ஒதுங்குறேன். இதுக்குரிய பதிலை காலமே முடிவு செய்து கொள்ளட்டும். 1 மாதங்கள் அல்லது 3 மாதமோ 4 மாதத்துலேயோ ஏதோ ஒரு முடிவு உங்களுக்கு தெரிய வரும். அந்த நேரம் திரும்ப வாழை சுருட்டி கொண்டு எங்கள் சேனலுக்கு வரைக்கும் உங்களுக்கு கூச்சமாக இருக்கும். என்ன வேறு முந்தி ஒன்று கதைச்சதானே இப்போ உயிரோடு இருக்கொண்டு பார்க்க வந்தால் வாங்க, பிரச்சனை இல்லை. மற்றபடி பிடிக்காதாக்கள் நான் என்னத்தை சொல்கிறது, இது எங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்காக செய்கிற விஷயம். உடனே நாங்கள் அந்த தமிழாக்கள் இன்னொன்று வக்கரங்கள் தெரியும், குடும்பம் கச்சேரி கணக்கெல்லாம் நம்மளுக்கு எழுதி கிடக்குது. பரவாயில்ல, சந்தோஷம். இப்படியான கம்யூனிட்டிக்குள்ள ஒர்க் பண்ணதில் மிகவும் சந்தோஷம்.
இன்னொரு காணொலியில் சந்திப்போம். ஆனால் அந்த காணொலி நிச்சயமாக இப்படியான காணொலியாக இருக்காது, வித்தியாசமான காணொலியாக இருக்கும். அன்றன்று இருக்கிற பேசுபொருட்கள், எனக்கு பிடிச்ச வீலோகிங் அதில் நான் செய்து ஏதோ பிளப்பி ஓட்டுவேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.